அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணியர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அதனால் ஏறக்குறைய 29 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டு இன்றோடு 5 தினங்கள் ஆகின்றன. இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக கருத இயலாது. இந்தியாவில் கூடிய 140 கோடி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் இதை கருத வேண்டும் என்ற அடிப்படையில்தான் எல்லோருடைய கருத்துக்களும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதிலேயும் சிலர் உள்குத்து என்று சொல்வார்களே, அவர்கள் சிலர் பாகிஸ்தான் மீது இராணுவ நடவடிக்கை கூடாது, யுத்தம் கூடாது என்றெல்லாம் சிலர் தவறான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது பாகிஸ்தானோடு அல்லது அண்டை நாடுகளோடோ இந்தியா ஒரு இராணுவ முஸ்தீப்பை அல்லது இராணுவ நடவடிக்கையை காட்ட வேண்டும் என்பது எவருடைய விருப்பமும் அல்ல. ஏனெனில் ஒரு போர் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்கும், பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை உருவாக்கும், அதே போல உயிரிழப்புகளை உண்டாக்கும். அது ஒரு தரப்புக்கும் அல்ல, 2 தரப்புக்குமே பாதிப்புகளை உண்டாக்கும். ஆனால் ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்புகள் எல்லாம் வரும் என்பதை யாரும் அறியாமல் இல்லை. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி வேறொரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவான காலகட்டத்திலே இருந்து இந்த பிரச்சனையை இந்தியா சந்தித்து வருகிறது. எனவே இந்த பிரச்சனையை தனித்து பார்ப்பது என்பதை விட்டுவிட்டு இந்தியா துண்டாடப்பட்ட காலத்திலே இருந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைவரிகள், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே அது சந்திக்க வேண்டிய படையெடுப்பு முதல் அதற்கு பிறகு 1947, 65, 71 என்று 3 முறை இந்தியா பாகிஸ்தானோடு அதிகாரபூர்வமான யுத்தத்தை சந்தித்திருக்கிறது. இதற்கெல்லாமே அடிப்படை பல்வேறு காரணங்கள். ஒன்று, சகிப்புத்தன்மை இல்லாதது. இந்தியா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்டது. இன்று இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அது காந்தார தேசம் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருந்த பகுதி. இன்று பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய அந்த பகுதி உலகின் பிரசித்தி பெற்ற சிந்து சமவெளி நாகரிகம் உள்ளடங்கிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா உள்ளடக்கிய அந்த பகுதி. அது அவைகளெல்லாம் அற்ப காரணங்களுக்காக, சொற்ப காரணங்களுக்காக துண்டாடப்பட்டு அது ஒரு நாடு என்ற நிலையிலே இருக்கிறது. சரி, அவைகளெல்லாம் வரலாற்று பிழையாக நடந்திருக்கின்றன என்று இப்பொழுது இந்தியா தன்னுடைய வளர்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1999 ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை, கார்கில் என்ற, இதே போல இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து ஏறக்குறைய 200-300 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே அவர்கள் இந்தியாவிலே தாக்குதல் தொடுத்தார்கள். அதை அப்பொழுது லாபகரமாக முறியடித்து அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இப்பொழுது அதற்கு நிகராக எல்லையிலிருந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி பல நாட்களுக்கு முன்பாகவே சாதாரணமான மக்கள் அவர்கள் தங்களுடைய விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக அங்கே காஷ்மீர் பகுதி இப்பொழுது அமைதியாக இருக்கிறது, அங்கே சுற்றுலா செல்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறது என்ற அடிப்படையில் சென்றவர்கள் நிராயுத பாணிகள். அவர்கள் மீது திட்டமிட்டு குதிரை ஓட்டுவர்களைப் போல உள்ளே சாதாரண பிரஜைகளைப் போல உள்ளே தாக்குதல் தொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ சாதாரணமான ஒரு 30 சுற்றுலா பயணிகள் என்று பார்க்கக்கூடாது. அது 140 கோடி இந்திய மக்கள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தமாகத்தான் கருத வேண்டும். இதையெல்லாம் கூட சிறிதும் கூட கணக்கிலே கொள்ளாமல் அரசியல் காரணங்களுக்காக
மத்தியிலே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக எதிர்ப்பது என்பது இது அறிவீனமான காரியம். மத்தியிலே யார் வேண்டுமென்றாலும் ஆட்சியில் இருக்கட்டும், அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இப்பொழுது அது இந்திய மக்கள், இந்தியாவுடைய இறையாண்மை, இந்திய தேசத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கூடிய இறையாண்மை. நீங்கள் இராணுவத்தோடு மோதி இருந்தாலும் கூட வேறு விதமாக பார்க்கலாம், அணுகலாம். ஆனால் சாதாரண பிரஜைகள் மீது தொடுப்பது என்பது என்ன? இதை எப்படி சகித்துக் கொண்டிருப்பது? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதே போல அமெரிக்கா மீது ஏதாவது ஒரு சம்பவம் அமெரிக்க மக்கள் மீது நடந்தால் அந்த அமெரிக்க நாடு சும்மா இருக்குமா? அவர்கள் எவ்வளவு பெரிய நடவடிக்கை இந்த நேரத்தில் எடுத்திருப்பார்கள். இப்படித்தானே இஸ்ரேலில் ஹமாஸ் இயக்கத்தினர் காசா பகுதியிலே லட்சக்கணக்கான மக்கள் 15-20 லட்சம் பேர் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உடனடியாக திடீரென்று அக்டோபர் மாதத்தில் கடந்த வருடத்தில் ஒரு தவறான நடவடிக்கையின் காரணமாக இந்த காசா பகுதி முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 15-20 லட்சம் பேர் அகதிகளாக அந்த இடத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே யார் தூண்டுகிறார்கள், இதற்காக தூண்டுகிறார்கள், எப்படி விதமான தூண்டுதல்கள் என்பதைத்தான் நாம் இந்த கணக்கிலே கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இவர்கள் சாதாரணமான இந்தியா அவனுடைய நிராயுதபாணிகளான சுற்றுலா பயணிகள் இந்திய மக்கள் மீது நடத்த தாக்குதலை எந்த காரணத்தை கொண்டும் மன்னிக்க இயலாது. இதற்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. இது மன்னிப்பதற்கு உண்டான நடவடிக்கை அல்ல. எனவே இந்திய அரசு இதற்கு ஒரு சரியான தேர்வு காண வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஏதோ 10 தீவிரவாதிகள் நடவடிக்கை எடுத்ததற்காக ஒரு நாட்டை எப்படி தண்டிப்பது என்று சில பேர் கேள்வி எழுப்பலாம். அவர்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடிய நாடு எது? எந்த எல்லை? அவர்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டிலே இருந்து தீவிரவாதிகள் இப்படி அடிக்கடி வருகிறார்கள்? உலகத்தினுடைய எந்த நாட்டிலே இருந்து எந்த நாட்டின் மீது இப்படி தொடர்ந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்கிறது? அது பாகிஸ்தான் மட்டும்தான். எனவே இந்தியா இதனால் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. சப்போஸ் இப்பொழுது அவர்கள் இன்றுதான் இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் தாங்கள் வெளிப்படையான நடுநிலைமையான விசாரணைக்கு தயார் என்று அறிவித்து, எதை யார் விசாரிப்பது, அந்த விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை இருக்கும், யார் யாரை தண்டிப்பது, குற்றம் இது போன்ற தவறுகள், இது போன்ற தீவிரவாதம் நடைபெறுவதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்களே பாகிஸ்தான் தான். எனவே அவர்களே நடுநிலையோடு நடக்கக்கூடிய விசாரணை என்றால் அந்த விசாரணையை யார் செய்ய முடியும்? அதெல்லாம் உதவாது. தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பாகிஸ்தான் தான். எனவே அதை எப்படி முறையாக செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தால் இனிமேலும் இந்தியாவினுடைய எல்லையில் அல்லது இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள் எவருக்கும் ஒரு சிறு பாதிப்பு கூட வராதோ அந்த நடவடிக்கையை இந்திய அரசு காலந்தாழ்த்தாமல் எடுத்திட வேண்டும். அதனால் சில நேரங்களில் சில பாதிப்புகள் கூட வரலாம். ஏன்னா அதை பற்றியெல்லாம் இந்திய அரசு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் தாழ்த்துவது, மீண்டும் மீண்டும் அதுபோன்ற தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எல்லை தாண்டி இந்திய மக்கள் மீது தாக்கல் தொடுப்பதற்கு நாமே வழிவகுத்ததாக அமைந்துவிடும். எனவே ஒரு சரியான பதிலடியை நான் ஏற்கனவே கடந்த முறை இதுபோன்ற ஒரு வீடியோ அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுது மிக முக்கியமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியை இந்தியாவோடு ஒன்றாக இணைப்பது ஒன்றுதான் முதற்கட்டமாக பாகிஸ்தான் தன்னுடைய தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்குவதற்கு ஒரு சரியான தீர்வாக அமைய முடியும். என்று சொன்னால் பெரும்பாலான தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியிலிருந்து தான் அவர்கள் செயல்படுகிறார். அது அவர்களுக்கு எளிது. மலைப்பகுதியில் இருந்து உள்ளே வருவது, பள்ளத்தாக்கள் வழியாக உள்ளே வந்து விடுவது, அதெல்லாம் எளிதாக இருக்கிறது. எனவே இன்று இல்லை என்றாலும் நாளை இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் இதை விடுவித்தாக வேண்டும் என்பது நமது கடமை. அது விடுவிக்காமல் இந்தியா ஒரு நிம்மதியாக இருக்க இயலாது. பாகிஸ்தான் இந்திய எல்லையில் நிலையான அமைதி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பாகிஸ்தான் அதனுடைய எல்லைக்குள் தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பதில் மட்டுமே அந்த அரசு செயல்பட வேண்டும். அதற்கான அறிவுரையை அல்லது படிப்பனையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியை முற்றாக இந்தியா விடுவிப்பதற்கு, மீட்பதற்கு உண்டான என்ன நடவடிக்கை தேவையோ, எந்த அளவிற்கு தேவையோ அதை உடனடியாக செய்து முடித்திட வேண்டும். எனவே இதில் பல்வேறு கருத்துக்கள்
எதிரிகளுக்கே உதவக்கூடிய வகையில் பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அதை பற்றியெல்லாம் இந்திய அரசு கவலைப்படாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியை மீட்டெடுப்பதன் மூலம்தான் இந்திய மக்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு கிடைக்கும். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிரந்தரமான அமைதி திரும்பும். எனவே அந்த நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.